ஓஹோ ஓஹோ கடத்தி விட்டது. உடியா 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 இந்த இருக்குடா. ஏடா இது பாக்ஸ் மாதிரி இருக்குடா. அதாவது நம்ம ரீசெண்டாக அந்த மெட்டல் டிடெக்டர் வாங்கி ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் லாங் வீடியோ பண்ணுங்களே அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அதை தான் ஒரு 4-5 இடத்துல ட்ரை பண்ணி என்னென்ன திங்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அந்த திங்ஸில் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா குளத்துக்கு பக்கத்தில் வந்துருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய திங்ஸ் கிடைக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து டேக் பண்ணி என்ன திங்ஸ் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹெல்ப் கொண்டு வந்துருக்கிறோம். உள்ள 2 பேரும் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா திங்ஸும் தேட போகிறோம். 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன்ட்ட ஒம்பளுத்து அடிச்சு போறோம். அது நடக்க கூடாதுன்னு அவங்கள வச்சிருக்கேன். மிஸ்டர் கார்த்தி, நீங்க என்ன பண்ண போறீங்க? கிளிச் எடுக்க வரேன். கிளிச் எடுக்க போறீங்களா? நீங்களும் அதே தானே? சரி, ஓகே, ஆரம்பிச்சிடும். அந்த மெட்டல் டிடெக்டர் வந்து எப்படி டிடெக்ட் பண்ணுது அப்படி வந்து ஒன்று செக் பண்ணி காட்டுறேன். இப்போ கையில் வந்து பார்த்தீங்கன்னா சன் கிளாஸ் வந்து இருக்கு. இது பக்கத்தில் கிட்ட கொண்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ண நல்லாவே பண்ணுது. ஓகேவா? ஓகே, வாங்கடா. எங்கடா புரியா? ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல இருந்து. உனக்கு முன்னால வேலைக்கு வந்தவன் நானு, என்ன முந்தி போக பார்க்குறியா? இந்த சைடில் ஆள் நடமாட்டமே இல்லைன்னு நினைக்கிறேங்க. இங்கெல்லாம் பொருள் கிடைக்க கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா குளம் வந்து அங்கேயே இருக்குது. இது வந்து பாதை. இந்த இடத்துல தேர்னா ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே குளத்துக்கு நேராக போயிடும் ஸ்ட்ரைட்டாக. அப்படியே பார்த்துக்கிட்டு இந்த மெட்டல் டிடெக்டருக்கும் என்னோடய ஹைட்டுக்கும் செட் ஆகல. அப்படியே குமிஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஸ்டிக்கே கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரியலங்க. நான் வேறு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் குளத்தேரி நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் ஒன்றுமே டிடெக்ட் பண்ணலைங்க. ஓ, ஓகே ஓகே ஓகே. அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டிடெக்ட் பண்ணுது. அப்படி கிட்ட வாவே. இந்த இடத்த மார்க் பண்ணிடுவோம். எந்த இடத்துக்கு அப்படின்னு கரெக்டாக மார்க் பண்ணிடுவோமா? இந்த சர்க்கிள் தான். இதுக்குள்ளே நோண்டோம்னா நம்மளுடைய திங்ஸை கிடச்சிடலாம். கார்த்தி நோண்டுங்கப்பா. கிளிங்க பார்த்துக்கிளிங்க. நீ கிளியில பொருளே பறந்து போயிடும். என்ன இருக்குன்னு தெரியும். பைய கிளிங்கடா. இன்னும் டேக் பண்ணுவோம். சரி, இதில் தான், அந்த இடத்துல குத்துங்க. அவ்வளோதான். இங்கேடா சென்டர். அவனை பார்த்து இங்கடா ஒரே கல்லாக தான் இருக்கு. இன்னும் வச்சு பார்ப்போம். இருக்குடா இந்த இடத்துல. நோண்டுங்கடா ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கத்திக்கிட்டே இருக்குது. நல்ல ஆழத்தில் இருக்கும். ஒரு வேலை தர காஞ்சி போச்சு. அடிக்கிற வெயிலுக்கு காயம் என்ன ஒன்றும். அப்படி ஒன்ஸ் நான் எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறேன். இருக்குடா. என்ன தானே இருக்கு. இங்கே நான் கிளிக்கிறேன். இல்லை, நீ கொடு. அப்பா, நல்ல ஆழத்தில் இருக்குன்னு நினைக்கிறேங்க. எங்கடா காணும்? இருக்கு. இருக்குடா. என்ன கண்டா இருக்கு. ஒருவேளை இந்த கல்லுலாம் எதுவும் அந்த மெட்டல் தன்மை இருக்குமா என்ன தெரியலையே. ஒரு வாடா. ஃபர்ஸ்ட் வந்தோடனே காசுங்க. ₹1 கிடச்சிருந்துருக்கு. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ஒட்டி போய் ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்பா நம்பவே முடியலங்க. ₹1 கிடச்சிருக்கு. எதிர்பார்க்கல. ஓகே, ஆரம்பிச்சிடும் மறுபடியும். இந்த அப்படி என்ன காட்டி வச்சுங்க ஒரு காயத்தில். எனக்கு தெரிஞ்சு இந்த குளத்தேரியில் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்க வருவாங்களா, மிஸ் பண்ணுறதா இருக்கும் இதெல்லாம். அதனால தான் ஃபஸ்ட் நம்ம குளத்தேரியை செலக்ட் பண்ணுது. எதுவும் கிடைக்கிறதா என்று பார்ப்போம். ஒன்று கிடச்சதே 1 மணி நேரத்துக்கு அப்புறம் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் எங்கே கிடைக்குது? ரொம்ப சின்ன சைஸாக இருக்கா. ஒரு இடத்த வந்து கவர் பண்ண முடியல அவ்வளோ இதாக. இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா நிறைய இடத்த கவர் பண்ணலாம். குளத்துக்கிட்டே நெருங்கி ஆயிட்டாச்சு. குளத்துக்குள்ளே இறங்கிடுவோமா? ஓகே, வாங்க இறங்கும். இதுக்குள்ளே எதுவும் கிடைக்கலாம் பார்ப்போம். ஓஹோ கடத்தி விட்டது. உடியாங்க.
இடத்த மார்க் பண்ணுவோம். அந்த இந்த கல்லை தூக்குவேன், கல்லை நான் நாட்டி விடுவேன், கல்லுக்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடம் இன்னும் வரேன், இடத்த மார்க் பண்ணி தரேன். இந்த இடம், இந்த இடத்த அழகா பார்த்துறாவே. பொறுமையாக நோண்டுங்க, தண்ணிக்குள்ள போட்டுறாதீங்க. நோண்டுங்க. எங்கடா ஒன்று பார்ப்போம். இருக்குடா வேண்டா. வாங்கடா. ஆனால் நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குங்க. என்ன இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது, நல்லா இருக்குது. அந்த மண்ணோட மண்ணாக போயிட போகுது. ரைன் இருக்க உள்ள தாண்டா இருக்குடா. இது என்னடா அது? இது பேரிங்க போலச்சாடா? இல்லை இது இல்லை. நோண்டு நீ நோண்டுறா. எங்கடா ஒன்றத்தையும் காணும். நல்லா நோண்டுங்கள். மண்டையை உள்ள விடு, கேமரா தெரியணும்ல. நீ மண்டையை உள்ள விட்டனா ஓகே, வச்சு பார்ப்பேன். இன்னும் ஏய் காண்டா, இந்த மண்ணுக்குள்ள இருக்குடா. காய்ஸ் மறுபடியும் காசு தான். இந்த வாட்டி 2 ரூபா, 5 ரூபா. ஆமா நல்லா இருக்கு. ஏன்னா வேறு அமௌண்ட்டாக கிடைக்குது. இந்த அப்படி தான் வை. ரியலாக இதில் நாங்கள் வந்து வச்சு எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட்டு நான் எதுக்கு தொடர்ந்து காசாக வச்சு எடுக்கணும்? ரியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்த நான் ஃபஸ்ட் நோண்டாது முன்னாடி பார்த்தேன் தெரியும். அந்த இடத்துல காசு வச்ச மாதிரி தெரிஞ்சு நிறையா குளிக்க இடத்துல காசு நிறைய கிடக்குங்க. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா அது பக்கத்து அடுத்த இடத்துலையும் டிடெக்ட் பண்ணுதுங்க. இன்னொன்று இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிடுவோம். ஏன்னா அது தெரியணும்ல. இந்த இடத்துல வந்து பாருங்களேன், இந்த இடத்துல நாங்கள் ஏதாச்சும் நோண்டின மாதிரியோ அப்படி இல்லைனா உள்ளே வச்ச மாதிரி தெரியுதா பாருங்கள். இது கூட வந்து கிடையாது. இந்த இடத்துல வச்சோம்னா எங்கடா இந்த இடத்துல டிடெக்ட் பண்ணுது. இதுக்குள்ளே இந்த இடத்துல இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது சத்தியமாக தெரியாது. நோண்டி பார்த்தா தெரியும். நோண்டுவோமா? இந்த என்ன பொறுமையாக நோண்டுறா. இந்த இடத்தையும் காசு வந்துச்சுன்னா அவ்வளோதான். என்ன வருதுன்னு தெரியல. பார்த்து பொறுமையாக. எங்கடா காணும்? இங்கே அங்கே வந்துருச்சாடா? இருக்கு. பார்த்து பொறுமையாக. ஏடா எங்கெங்கே டிடெக்ட் பண்ணுது? இருக்குல்ல நல்லா இருக்குது. இந்த மீன் 1 நிமிஷம் ஏதோ இப்போ மின்ன மாதிரி இருந்துச்சு. அதில் பாரு, காயினா? சத்தியமாக முடியலை. இதை பாருங்க, எங்கேயாச்சும் வச்ச மாதிரி இருக்கா? இதெல்லாம் எப்போ மண்ணுக்குள்ள போஞ்சேன்னு தெரியல. பயங்கரமாக துரு பிடிச்சி போயிருக்கு. மண் ஏறிங்க பாருங்க. ஏன்னா வெறும் காசாக கிடைக்குது. அப்பப்பா இந்த நிதிஷு இது எவ்வளோதா? 5 ரூபா தான். பட் ரொம்ப நாளாக உள்ளே இருந்துருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த ஐயா இது என்னடா அது? நமக்கு வந்த சோதனை. நம்ம பொருளை எடுத்து அதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தா கிடைக்கிறது ஃபுல்லாக அமௌண்ட்டாகவே இருக்குது. இது நல்லா இருக்கே. அதுவும் ஒரே இடத்துல. இந்த இடத்த விடக்கூடாதுடா. நல்லா ஸ்கேன் பண்ணிட்டு போயிடும். இது இந்த கல்லை தூக்குவேன். அந்த கல்லுக்குள்ளே வச்சுக்கணும் பார்ப்போம். அப்படியே நிமித்தங்கிட்டு ஒன்றும் இல்லை. அந்த கல் இதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை. இந்த கல் இதுக்குள்ளேயே ஒன்றும் இல்லை. ஓகேங்க, இந்த இடத்துல தரவை ரெடி பண்ணியாச்சுங்க. தரவை தேடியாச்சு, ஒன்றும் இல்லை. இடத்த மாற்ற வேண்டியதான். இந்த கல்லை தூக்குவேன். வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரூபாய், அதுக்கப்புறம் 5 ரூபாய் கிடைத்து விட்டது. அடுத்த குளத்துக்கு போமா? இப்போ நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறதுக்காண்டி பைக்குன்னு எடுத்துறது ஒரு இடத்துக்கு வந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டிடெக்டர் வச்சா வந்து எவனை பார்த்தாலும் கத்தும். என்ன ரீசன் அப்படிங்க சொல்கிறேன். கத்துதா என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ஒரு பாட்டிலும் முடியாது வந்து கிடக்கு. இந்த இடத்துல மொத்தத்தில் ஈஸியாக டிடெக்ட் பண்ணுதுங்க. அதனால் இந்த இடத்துல டிடெக்ட் பண்ணப்பட கிடையாது. அப்படியே நம்ம அந்த இடத்துக்கு போயிடும். வெயில் பொழந்து கட்டுதுங்க. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி இருக்குமாடா, 12 மணி ஆகுது. பட் வெயில் வந்து பொழந்து கட்டுது. கீழே பார்க்க கூட முடியல. அதனால் லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ வந்து ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலத்தில் வந்து ட்ராக் சேலஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடம் தான் இது. ஸோ நம்ம இந்த இடத்துல டிடெக்ட் பண்ண போகிறது கிடையாது. அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குளிக்கிற துறை வந்துருக்கு, அதாவது குளம். அந்த இடத்துல பார்ப்போம் இது கிடைக்குது அப்படிங்கிறத. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து இதுதான் என்ட்ரன்ஸு. இதுலேருந்து இது கிடைக்குது அப்படிங்கிறத. அது மாத்திரை கவர் அதுக்கு யூஸ்ரா. மாத்திரை கவரை பார்த்தா கூட டிடெக்ட் பண்ணுதுங்க. அதுக்குள்ள ஐயோ ஒபிசிட்டியா? சரி பரவாயில்ல விடு.
தண்ணியெல்லாம் வத்திருச்சு அடிக்கிற வெயில். எந்த குளத்தையும் தண்ணி இல்லை. அந்த இடத்துல லைட்டாக கிடஞ்சி, இந்த இடத்துல இத்தி கூட தண்ணி இல்லை. ஏன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ சேடு. எதுவும் ஓகே கிடைத்து விட்டது. இந்த இடத்த நோண்டுங்கப்பா. நீ கேமரா வெளியே விட்டு போய்ன்றா. அங்கிட்டு கேமரா மறைச்சிட்டேன். இந்த இடத்த நோண்டு. லைட்டாக கையிலே கையில் மண்ணு தான். மண்ணுக்குள்ளே மேடு இருக்குது. அந்த மேட்டை நோண்ட இதுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்து நோண்டு. இன்னும் வரேன். பார்த்தா இங்கேயும் காயின் இருக்க போதுடா. ஏன்டா ஒதுங்க. எங்கடா காணும்? இருக்கா காய்ஸ். மண்ணுக்குள்ளே இல்லை, மண்ணு கீழே வந்து இருக்குது. நோண்ட வேண்டியது இருக்குது. இந்த இடத்த நோண்டுறா. கொஞ்சம் தள்ளி எனக்கு இந்த இருக்குடா. 2 வாரம். என்னது அது? என்னது அது? அது நெத்தடா. அது இல்லைடா. இருக்கடா. உள்ள தாண்டா இருக்குது. நல்லா நோண்டுங்கடா. நான் நோண்டுறேன். விட இல்லைண்ணா. அடங்க அப்பா. இங்கேயும் காயின் தாங்க. இந்த காயினை வந்து பாருங்கள், பயங்கரமாக வந்து உள்வாக்கில் அமைங்கி போயிருந்துருக்கிறாப்புல. நம்ம நேரம் என்னவென்று தெரியவில்லை. வந்த இடம் ஃபுல்லாக வேறு காயினாக கிடைத்து கொண்டிருக்கிறது. கண்ணங்கரை என்று ஒரு காயின். இது எவ்வளோதா? ஒன்றுமே தெரியல. சரி உள்ள இதை உள்ள வைக்குமாறு. என்ன வேறு காயினாக கிடைக்குது? அப்பா வேறு திங்ஸே கிடைக்காதுன்னு நினைக்கிறேங்க நமக்கு. இங்கே ஒன்றுமல்ல. ஆனால் இப்போ நான் எடுத்தோம்ல காயின் ஒரு நாள் ஆழத்துக்குள்ளே இருந்துச்சுங்க. நல்லா அந்த இடத்த டிடெக்ட் பண்ணியிருக்கு ஓரளவு. நமக்கு இந்தளவுக்கு டிடெக்ட் பண்ணாலே போதும். இந்த கல்லுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு டிடெக்ட் பண்ணுது. ஆனால் சரியாக டிடெக்ட் பண்ண மாட்டேங்குது. நிதிஷ் கல் லைட்டாக பட்டுவேன். பார்த்து பெரிய கல் பார்த்துக்க. லைட்டாக கொஞ்சமாக இன்னும் வரேன். எந்த இடத்துலேயும் கரெக்டாக காட்ட மாட்டேங்குதுங்க. சுத்தமாக கத்தலை. இந்த இடத்துல அந்த ஏதோ சின்ன பொருள் நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு லைட்டாக டிடெக்ட் பண்ணுது. இங்கடா ஒன்றத்தையும் காணும். இருக்கடா. உள்ள வேண்டா இருக்கா. வாங்கடா. காய்ஸ் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நோண்ட வேண்டியதாக இருக்குது. ஆழத்துக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வரேன். இப்போ தான் டிடெக்ட் பண்ணுறா. நல்ல ஆழத்தில் இருக்குமாடா. நொன். நீ வைடா அங்கிட்டு ஏதாச்சும் அங்கிட்டு பரட்டி பார்த்து வைடா. ஏன்டா வச்சுக்க நிற்கிறேன். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா காயினாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. ஐயோ காயின் தானே? போனாண்டு. ஐயோ பாருங்களேன். இதெல்லாம் எப்போ பவுஞ்சுன்னு தெரிலங்க. என்னது கண்ணக்கரையான்னு இருக்குது இதுவுமே. என்னடா அது? ஐய இப்படி பண்ணோம்னா ஒரு தொகை எடுத்துடலாம்லே. குளமாக போனோம்னா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த துணி துவைக்கிற இடம். ஸோ காயின் நிறைய மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த இடத்துல வந்து பார்த்து காயினாக கிடக்குங்க. இப்போ நம்ம எடுத்த காயினுமே சரியான ஆழத்துக்குள்ளே இருந்துச்சு ஓரளவு. ஓகே இடத்த மாற்றோமா? இந்த கல்லையை விட்டு தூக்கி பார்த்துருமா? என்ன இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளலாம் ஒன்றும் இல்லை. ஓகே வாங்க கிளம்பும். இருக்கடா. என்றா இவனை தண்டை பண்ணி இருந்துச்சுடா. காய்ஸ் இந்த கல் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்துல இதுக்குள்ள என்னடா இருக்க போகுது? இந்த இடத்த க்ளீன் பண்ணு. இந்த இருக்குடா. மேலே கிடக்கு. போப்பா புடி. ஐயோ காயின் தான். அந்த ஒன்று கிடக்கா? இது நாங்கள் டிடெக்ட் பண்ணவே இல்லை. டிடெக்ட் பண்ணாமே கிடச்சிருங்க பாருங்க. இது ஒரு 5 ரூபா. இதெல்லாம் பாசம் முடிச்சு போயிருக்கு. இந்த புடி இல்லை எப்போ உள்ளதுடா? இது வேறு எது இருக்கா? ஒன்றும் இல்லைடா. ஒரு தொகை அமௌண்ட் சேர்ந்துருச்சுங்க. கிளம்புமா? போ. அடுத்த இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு மெட்டீரியல் இப்படி ஆட்டிக்கிட்டு போகிறேன். பார்த்தீங்களா? பார்த்து இந்த இடத்துல ஏதாவது கற்றுதுங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கல் இருந்தது. அந்த அச்சு கூட அப்படியே தெரியுது பாருங்கள். கல் இருந்த இடம். ஸோ இதுக்குள்ளே ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். பாய்ஸ் வாங்க நோண்டுங்க. இந்த ஒரு இடத்துல இது மாத்திரை கவராக இருக்க போதுரா. சாம்பு கவரா? அது இல்லை. ஓகே பார்த்து கேமரா கழுவி விடுங்க. அந்த இடத்துல லைட்டாக நீங்கள் கேமரா கழுவி விடுங்க. ஆல்ரெடி அங்கே வெறும் காயினாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் காயின் தானே? இங்கே பாருங்கள். இதெல்லாம் எப்போ உள்ளே வந்ததுன்னு தெரில. வெறும் காயின் தான். புடி
ஏய் இது என்னடா அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா அதே குளம் தான். பட் அடுத்த ஒரு துறை, இந்த துறையில் எதுவும் கிடைக்குது அப்படின்னு வந்து பார்த்துருவோம். நமக்கு இந்த இடத்துலையும் காயின் கிடச்சிச்சின்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. ஓகேவா, ஆரம்பிச்சிடுமா? இது சின்ன துறை தாங்க. இந்த இடத்துல மோஸ்ட்லி ஆள் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த கல்லுக்கிட்டே ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இதான் துணி துவைக்கிற இடம். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே, மேல் வாக்கில் போமா? இங்கே எதுவும் இல்லை. எதுவும் இல்லை. அடுத்த இடத்துக்கு போவோம். கல்லை பெட்டுங்கிறியா? சும்மா ஆள் வருவாங்க, லைட்டாக அங்கிட்டு ஒரு பக்கம் லைட்டாக சும்மா கொஞ்சம் இதாக இல்லை பண்ணி லைட்டாக பார்த்துறேன். அவ்வளோ ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். க்ளோஸ். அடுத்த இந்த சைடு பார்த்துறா, கல்லை போட்டுக்குதுடா. ஒன்றும் இல்லைடா, வாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினில் டிடெக்ட்லாம் பண்ணல. நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேடினா ஒன்றும் வந்து கிடைக்கல. சரி, அடுத்த இடத்துக்கு போகலாம், கொஞ்சம் வெயிலாக இருக்குது, இந்த இடத்துக்கு நல்லா நின்று போகலாம்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா துட்டு கிடக்கு. இது என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வந்ததுலேருந்து வேறு காயின் தான். இதை வந்து மிஷினில் டிடெக்ட்லாம் பண்ணல. மேலே கிடக்குங்க 5 ரூபா துட்டு ஒன்று. இந்த அப்புறம் ஆவா, நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு வண்டி எடுக்க வந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குளம் கிடையாது. ஸோ நார்மலாக பொட்டல் தான். இந்த இடத்துல டிடெக்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து காயின் கிடைக்காது, வேறு எதாவது கிடைக்கணும் நம்பிக்கை இருக்குது. இதான் இந்த இடம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்க போகுது. அந்த இடத்துக்கு வந்து கிட்ட வந்து காமிச்சிடுவேன் இந்த பொட்டலை. அதுக்கப்புறம் நல்லாவே தெரியும். நல்லா தெரியுதா? இந்த பொட்டலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ தான் நம்ம ப்ரெஸ்ஸாக நோண்ட போகிறோம். அப்படின்னு ஒன்றுங்க இந்த இடத்துல நல்லா காஞ்சிருச்சுல. கூட நான் நோண்டுறேன். நீங்கள் குத்துல ஒரு குத்தணும், நறுக்குன்னு குத்தணும். மொண்டுன்னு குத்துறாங்க. அங்கே ஒன்றும் ஆகலை. மாத்திரை கவரடா? இந்த கவர் தானே? அந்த கவரை போயிடா காமி உள்ளதில் அதே தானே காமி. ஒன்று வெளியில் கிடச்சா மாத்திரை கவராக கிடைக்குது, குளத்தில் கிடச்சா காயினாக கிடைக்குது. என்ன பண்ணுறது அப்படி? இது ஏன் டிடெக்ட் பண்ணுது? இது அலுமினியமோ? அலுமினியம் ஆமாடா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்பாட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் தேட போகிறோம். ஏன்னா நம்ம குளத்தை தேடின வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் காயினாக தான் வந்து கிடச்சி. அதனால தான் வீட்டு பக்கத்தில் தேடி ஏதாவது டிஃப்ரெண்டாக பொருள் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இதில் தங்கத்தை டிடெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அதையுமே நான் டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். பார்த்தீங்களா, நம்ம கோல்டுமே வந்து டிடெக்ட் பண்ணுது. நடு பொட்டலாக இருக்குது, இதில் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. கடை ஸ்டாப்பில் வாங்கடா. இங்கே பாருங்க, சரியான பொட்டல். இதுக்குள்ளே தான் எதை டிடெக்ட் பண்ணுறாப்புல அப்படின்னு நோண்டிடுவோமா? நான் நோண்டேன். அல்லு வீட்டு வாசலை கிழிச்சாச்சு. வீட்டு வாசல் அப்படி என்னடா இருக்கு? எங்கடா காணும்? டே இருக்குடா. டக்குன்னு நோண்டி எடுத்துருவோம்டா. என்னடா இருக்கு? கொய்யால இதுதானா? திரும்ப ஆணிங்க துரு பிடிச்சி போய் உள்ளே இருந்திருக்கு, தெரியுதா? இதுதான் இவ்வளோ நேரம் வந்து நம்மளை ஏமாற்றி டிடெக்ட் பண்ணியிருக்காப்புல. அதுக்கு போகிறோம். 1500 வச்சுறா காலைல பற்றிடாம. வாங்க மடின்னு கண்டினியூ பண்ணுவோம். இருக்கா வீட்டு வாசல்ல இன்னைக்கு இந்த ரலங்குளமாக்குறோம். அந்த இடம் இங்கே கொடுங்க. என்னடா இருக்கு? டக்குங்கிறா. என்னடா மேலே வந்துருச்சுடா? மேலே வள்ளி இந்த இடத்துல இருக்கு. இந்த இருக்குடா காய்ஸ், இங்கே பாருங்க. நல்லா தெரியுதா? கம்பி ஒன்று எப்படி புதஞ்சு போய் என்ன இங்கேயும் கத்துது. ஒரு சின்னதாக ஒரு கம்பி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே புதஞ்சு போயிருந்துருக்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் இவனை நம்மளை ஏமாற்றிருக்கிறாப்புல. அடுத்து இந்த இடத்த கத்துஞ்சேன். வாசப்புள்ள வெறும் கம்பியாக தாங்க இருக்கு. நெக்ஸ்ட் கண்டினியூ.
இந்த இடத்துல கத்துது, இந்த இதாக இருக்குமோ எதாவது தெரியுமா? தெரியுது பாரு, இந்த கம்பி தான். நம்ம வீட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த டிரெக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் இந்த இடத்த டிரெக்ட் பண்ணுது. இந்த 2 இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு தெரியல. இடத்த பார்த்தீங்கன்னு தெரியும், சரியான போட்டங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நோண்டுறோம். இங்கே கொடுக்காட்டி இங்கே பாருங்களேன், நல்ல பொட்டெல்லாம் வந்துருக்கு. இதுக்குள்ளே ஏதோ இருக்குது. நோண்டிடுவோமா? எங்கடா ஒன்றத்தையும் காணும். கல் தண்டா வருது. கத்தலை இருக்கு. ஐயோ வந்துடுறா. என்னடா இருக்கு? இருக்கா உள்ள தாண்டா இருக்கு. நல்ல ஆழத்தில் இருக்கு போடா. இங்கே பாருங்க. அப்பா, இதை தண்ணி ஊற்றி தான் நோண்டலாம்ல. இவ்வளோ நோண்டியாச்சு, ஒன்றையும் காணும். எங்கடா? இந்த நெருங்கிட்டேன்டா. இது இவ்வளோ தாண்டா இருக்குடா. ஐயோ என்னடா இவ்வளோ நோண்டியாச்சு? எங்கடா இருக்குடா? நம்ம நோண்டினதுல இதாங்க நல்ல ஆழம். நோண்டவும் முடியல, கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு தர. ஐயோ அப்பப்ப இது ஒரு சைடில் இருக்குமோ? சைடில் இருக்கடா. சென்டர் தாண்டா இருக்கு. என்னடா அது நெருப்பலாம் வருது? அப்பப்ப என்னடா அது? இந்த இருக்குடா. கண்டுபிடிச்சாச்சா? இந்த இருக்கு பாருங்க. இந்த இடத்துல தெரியுதா? இந்த இருக்கு. இந்த சைடில் போதுங்க. ஆமாமே, இப்போ தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நேச்சுரலாக எந்த அளவுக்கு நம்ம டிடெக்ட் பண்ணுதுங்க பாருங்க. உள்ள அம்மிங்க போயிருக்கு. நல்ல பெரிய பொருள் தான். இது என்ன தெரியல. இந்த இருக்கு பாருங்க. இதை தான் டிடெக்ட் பண்ணியிருக்கிறாப்புல. நல்ல ஆழம். வெளில எடுக்கிற ரிஸ்க்கு தான். இந்த இருக்குடா. என்னடா இதை பாக்ஸ் மாதிரி இருக்குடா. புதையல் பெட்டி கிடச்சி வச்சுரா கடத்தி. தங்கப்பெட்டி கிடச்சி வச்சுரா. ஏதோ பாக்ஸ் தான். நாங்கள் போகிற இரும்பு பாக்ஸா? எங்கே வரையும் இருக்குன்னு தெரியலடா. நெட்டாக போயிட்டு இருக்கு. அங்கே வர்றா. இந்த வீட்டு பக்கத்தில் தங்க பெட்டியா? நம்படிக்கு முடி எடுத்துக்கோங்கடா. நோண்ட முடியலடா. அங்கே வர்றா. இந்த இருக்கு பாரு. அதை வச்சு நோண்டிடலாமா? ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுக்க முடியல. அது வெளில நோண்டா கொஞ்சம். அப்பா அது உடச்சிட்டாண்டா. பொட்டியை உடச்சிட்டாண்டா. இந்த வேண்டா. எங்கடா? இந்த இருக்குடா. எப்படா எடுக்கிறது? என்னடா அது பாட்டு நெட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. இது எப்படி புதஞ்சிருக்கும்ல? அந்த தங்க பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல லைட்டாக தெரியுது. பட்டு நம்ம டிடெக்ட் பண்ணும்போது இந்த இடத்துலையும் கத்துதா, இந்த இடத்துலையும் கத்துது. அதுக்கப்புறம் இது வரையும் கத்துதுங்க. ஸோ இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லாக நோண்டி வரணும் இது வரைக்கும். இப்போ நம்ம இது அந்த இடம்ல கல்லாக இருக்குது. வால்பாறை பூம்பாறை நம்ம நோண்ட போகிறது. இப்போ கடப்பாறை நோன்றா.
இடத்த நாஸ்தி பண்ணியாச்சு. ஐயோ நோண்டுங்கடா, நோண்டி தள்ளுங்கடா. எஸ், நம்ம கெஸ் பண்ண வரைக்கும் இங்கே தாங்க வருதுங்க பாருங்க. பொட்டி நிம்பியாச்சா? பொட்டி தூக்குடா கார்த்தி, பொட்டிடுறா. ஐயோ அதுக்குள்ள இன்னும் போது போல, உடச்சி எடுங்கடா பொட்டி. ஓங்கடா எடுக்கிற கையில் கிழிச்சுக்காதரா. பாதிட்டு உடச்சி எடுத்தாச்சு. என்ன பாதி உள்ளே இருக்கு. பரவாயில்ல, நின்று போகுது. வரமாட்டேங்குதுடா. இன்னும் நெட்டுக்கு போகுதுடா. இது எப்படா அந்த இடத்துல எப்படா புதஞ்சிச்சு? எங்கள் வீட்டில் ஸ்கொயர் பைப்புங்க, இங்கே பாருங்களேன். ஃபுல்லாக துரு தின்னு புதஞ்சு போயிருந்துருக்கு ரொம்ப நாளாக. இன்னும் பாதி நெட்டை உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி புதஞ்சுன்னே தெரில. ஓகே, நம்ம நீ போனதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணி கிடச்சது நம்ம காயின் தான். டிடெக்ட் பண்ணாமல் கிடச்சதும் காயின் தான். நம்ம நேரம் என்னங்கிறது தெரியல. எல்லாமே காயினாக தான் வந்து கிடச்சிச்சு. அந்த காயின்ஸ் எல்லாத்தையும் ஒன்று காட்டுன்னு பாருங்களேன். எல்லாமே ரொம்ப நாள் குறைஞ்சதுக்கான அந்த அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா காயின் எல்லாத்துலேயுமே வந்து தெரியுது. அப்புறம் நம்ம கலெக்ட் பண்ணுற திங்ஸ்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தா நம்ம கிடச்சது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் தான். எவ்வளோ கிடச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 ரூபா கிடச்சிருங்க. இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி வந்து மறந்து கமெண்ட்ஸ் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் மீட் பண்ணலாம். கார்த்தி, நீங்கள் சொல்லிடுற அவனை காமிடா. லாஸ்ட்டில் அவனை காமிக்க வீடியோ முடிச்சா எப்படி? டாட்டா காமிடா. பாய்.